ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபெண்டிபுலா பேசுகிறேன். ஸோ ஜூலை மாத பலன் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிரன் பயிற்சியை தான் நம்ம மெயினாக எடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு எல்லா கிரகத்தையும் வச்சு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எஸ்பெஷலாக நம்ம சுக்கிரன் வச்சுக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் 30 நாள் தான் டிரான்சிட் ஆக போகிறார். ஸோ இந்த மாதம் 31 தேதிகள் அப்படியே இருக்கும். அந்த 31 தேதிகளில் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் மகர ராசிக்கு வராங்க. அப்போ டைரக்டாக பாயிண்டே என்னன்னா, 5இல் வரக்கூடிய மிஞ்சிய பலனை கண்டிப்பாக சுக்கிரன் தான் கொடுப்பார். சுக்கிரன் உங்களை பார்த்தீங்கன்னா போகத்தை அதிக போகத்தை கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் என்னெல்லாம் தருவார் பார்த்தீங்கன்னா, பணம், வேலை, தொழில். இதில் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குங்க. 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், புகழ், உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பணம், செல்வந்த நிலை, இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ 5ல் யாருக்கெல்லாம் சுக்கிரன் வருதோ, உங்களுடைய பிறந்த ஜாதத்திலையும் பாருங்க, லக்னத்துக்கு 5ல் சுக்கிரன் தான் அவங்களாம் கலைத்துறையில் இருப்பாங்க, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, அட்லீஸ்ட் பாத்ரூம் சிங்கராச்சும் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெற்றியை நிச்சயமாக தரக்கூடும். ஸோ சுக்கிரன் 5ல் இருந்தாலே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அவர் ஆட்சி பலம் பெறக்குள்ள இங்கே என்ன தரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5ஆம் இடத்துக்கு, ஏன்னா மகர ராசிக்கு அவர் தான் 10ஆம் வீட்டின் அதிபதி, வேலை தொழில் என்று சொல்லக்கூடிய அதிபதி. அவர் 5ல் சுக்கிரன் வரக்குள்ள இங்கே பணம், வேலை, தொழில், நிச்சயமாக வேலையில் பணியிட மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ பெரும் செல்வந்த நிலையையும் இங்கே கொடுக்க போறாரு. 10,000 ரூபா வேலைக்கு போறீங்களா, 20,000 ரூபா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வேலை மாற்றம் வரக்கூடும். ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல அதிரடி மாற்றத்தை வேலையில் கொடுக்கணும். தொழிலும் அப்படிதாங்க. ஏன்னா மகரம் சனி பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமாக தொழிலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகுது. அது கோச்சாரத்தில் ஜூலை மாசத்துல சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போறார். அப்போ பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிப்பீங்க. தொழிலில் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், சாதாரண ஒரு கடையிலேருந்து, டீ கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடும். அதாவது வளர்ச்சியை நோக்கிய பாதையாகவே இருக்கக்கூடும். அது வெற்றியை நிச்சயம் தரக்கூடும். சுக்கிரன் 5ல் இருந்தால் வேலை, தொழில், பணம், முக்கியமாக பணம் தாங்க. எல்லாருக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை இங்கே கொடுப்பாரு. ஸோ இதில் மகரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஸோ இந்த 3 ஸ்டாருக்கும் பாருங்க, இதில் ஏதாச்சும் சுக்கிரன் கனெக்டிங்கில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சுற்றம் பிராணம் இப்படி வந்துச்சுன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய யோகம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடும். ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுடைய குலதெய்வதம் அனுகிரகத்தையும் கொடுக்கும். பெண் தேவதைகள், சுக்கிரன் பெண் தேவதைகள். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க இந்த மாதம். ஸோ நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு போன காதலர்களும் 5ஆம் இடம் தான். காதல் 5, குழந்தை 5. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் 5. அப்போ 5ல் சுக்கிரன் வரக்குள்ள காதலர்கள் ஒன்றிணைவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட அந்யுன்யம், அந்த அந்யுன்யம் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கும். அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ஸோ கண்டிப்பாக சுக்கிரன் தான் பாருங்க களத்திரக்காரகன். கல்யாணம் ஆறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். காதல் செஞ்சு வெற்றி பெறுவதற்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் வேணுங்க. ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த மாதம் தரப்போறார். ஸோ குடும்ப வாழ்க்கை, காதல், இந்த விஷயத்தில் சுக்கிரன் நல்லா தான் இருக்க போறார். அதுக்கப்புறமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் 5ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பையும் கொடுப்பார். ஏன்னா 10ஆம் வீட்டின் அதிபதி இல்லையா, அவர் 5ல் போகல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் வெளிநாட்டு பயணத்துக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த காசு நல்லா சேவிங்ஸ் பண்ணி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இப்போயே சேர்த்து வைப்பீங்க. முக்கியமாக தங்க நகை வாங்கலாம். சுக்கிரன் தான் தங்க நகை, பங்களா, ஸ்டேட்டஸு, காரு, வீடு. ஸோ பெரிய பெரிய இடம் எல்லாமே சுக்கிரன் தாங்க. அப்போ சுக்கிரன் கண்டிப்பாக யோகத்தை தரப்போறாரு. அதுக்கப்புறமா புதிய வரவு. இப்போ இந்த புதிய வரவுலையும் பாருங்க, உங்களுக்கு வாகன மாற்றம். வாகனத்தை மகர ராசிக்காரன், மகர ராசிக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு. அப்போ சுக்கிரன் போன்ற, குரு போன்ற சுபகிரகங்கள்லாம் தொடர்புல கோச்சாரத்தில் வரக்குள்ள இங்கே கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எப்படி சந்திரனை டெய்லி பார்க்குறோமோ அதே மாதிரி சுக்கிர பயிற்சியை நம்ம பார்க்கணும். சுக்கிர பயிற்சி 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று யோகத்தை தருவார். அப்போ உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாகன அமைப்பு, வீடு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போகிறதுக்கான வாய்ப்பையும் சுக்கிரன் தான் கொடுப்பார். கட்டிப்படாத அப்படியே வீடை கட்டிட்டு அப்படியே பாதிலே விட்டுருப்பீங்க, அந்த வீடுலாம் கட்டி முடிக்கப்படக்கூடும். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை மகர ராசிக்கு ஜூலை மாதம் நல்லாவே இருக்கக்கூடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஸ்ரீரங்கம் வழிபாடு அதிகமாக பண்ணிடுவாங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு வாங்க. மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. தாமரை பூ வச்சு பூஜை பண்ணிட்டே வாங்க.
ஸோ சுக்கிரன் மகர ராசிக்கு யோகாதிபதி, எனவே யோகத்தை கொடுப்பார். முக்கியமாக 5ஆம் இடம் குழந்தை சொல்லிட்டோம். அப்போ பெண் வாரிசுகளோ ஆண் வாரிசுகளோ உங்கள் முன்னோர்களோ வீட்டில் பிறக்கிறதுக்கான மாதமாக இருக்கக்கூடும். அதாவது கருத்தரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள். ஓம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.